ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்களோட இலங்கையின் சுவையான தொதோல் தான் செய்ய போகிறேன் நண்பர்களே. தொதோல் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த சுவையான தொதோல் தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நான் தொதோல் செஞ்சு போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவசரமாக செய்கிறேன். ஏனென்றால் சுவிஸுக்கு போகிற ஒரு ஆக்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் செஞ்சு, அதுக்காக தான் செய்ய போகிறேன். வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு தொதோல் செய்யலாம். தொதோலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? இதில் தேங்காய் திருவி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 6 தேங்காய் திருவி எடுத்துருக்கிறேன். கணக்கான தேங்காயா 6 தேங்காய் திருவி எடுத்துருக்கிறேன். இதைத்தான் நான் புளிஞ்சு எடுக்க போகிறேன். பாருங்க, தண்ணி இவ்வளோந்தான் சேர்ப்பேன், இதுக்கு மேலே சேர்க்க மாட்டேன். ஆக கணக்க சேர்க்கறது இல்லை, இவ்வளோந்தான். கையால் தான் புளிஞ்சு எடுப்பேன் நான். சில பேர் வந்து மிக்சி கப்பில் எல்லாம் புளிவினோம், ஆனால் நான் வந்து கையால் தான் புளிவேன். கையால் புளிஞ்சு செய்கிற சாப்பாடுகள் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இருக்கிற முழு பிள்ளைனையும் கொடுத்து இந்த மாதிரி புளியுங்க. சரியான இந்த மாதிரி புளிஞ்செடுப்போம். இந்த மாதிரி புளிஞ்சாச்சு. பார்த்தீங்களா? கையெல்லாம் வடிவாக கழுவிட்டு தான் புளிகிறேன். சரியா நண்பர்களே? அதுக்கு பிறகு இதில் வடிச்செடுக்க வேண்டியா. பாருங்க, பால் எப்படி திக்காக வருதுன்னு. இப்போ இதை வந்து இன்னொரு கப் புளிஞ்செடுப்பேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு. அதே அளவு நான் முதல் எவ்வளோ விட்டானோ அதே அளவு விட்டு இதையும் புளிஞ்செடுப்பேன். இது நான் காட்டின மாதிரி 6 தேங்காயை புளிஞ்சு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிருக்கிறேன். 300 கிராம் அரிசிமா, வறுத்த சிவப்பரிசிமா எடுத்துருக்கிறேன். சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 கிலோவும் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். காஜு எங்களுக்கு தேவையான அளவு தான். உங்களுக்கு விருப்பம்னா பயறு கூட நீங்கள் வறுத்துட்டு உடைச்சி போடலாம். சவரசி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது விளந்தான் ஈஸியாக சுலபமாக செய்யலாம். இப்போ முதல் வந்து சர்க்கரையை நாங்கள் கரைச்சி எடுப்போமேன்னு சொல்லுங்கள். சில வேளை தூசிகள் அதுகள் இருக்கும், அதால் இப்போ சர்க்கரையை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இவ்வளவு போதும். இப்போ இதை வந்து கரைச்சி எடுப்போமேனா சில வேளை தூசிகள் மண்ணுகள் ஏதாவது இருந்தாலும் கரைச்சிட்டு வடிச்செடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி காய்ச்சிப்பட்டு வந்துட்டு பார்த்தீங்களா? இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு வடிச்செடுப்போம். இதுக்கு பாகுபதம் ஒன்றுமே இல்லை, சர்க்கரை கரைஞ்சிட்டேன்டா சரி எங்களுக்கு. இப்போ இதில் வடிச்செடுப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தூசிகள் தும்புகள் இருக்கும், அதுக்காக தான் வடிச்செடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா? இந்த சர்க்கரையில் கருப்பு கருப்பாக இருக்கும், அதுக்காகத்தான். இனி இதில் தேங்காய் பாலை சேர்ப்போம். இதில் வந்து இந்த அடி கரலை சேர்க்கக்கூடாது. பாருங்க, இங்கே இந்த கரலை சேர்க்கக்கூடாது. இதோட வந்து அரிசிமா எடுத்துருக்கிறேன், வறுத்த அரிசிமா, அதையும் சேர்க்குறேன். இதோட ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்க்குறேன். இனி இதை கலந்து விடுவோம். இந்த மாவடிவாக கட்டிப்படாமல் ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இனி அடுப்பில் வைப்போம். அடுப்பில் வச்சு கிண்ட வேண்டியதுதான். இப்படி வாங்க, என்ன இருக்கிறீங்க? உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை. ஓ, வாங்க வாங்க வாங்க. இப்படியே கைவிடாமல் கலந்து கொண்டே இருக்கணும். இருங்க, உங்களுக்கு ஸ்டூல் எல்லாம் வச்சிருக்கிறோம். தான் இருக்கா பெண்? இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். கிண்டுவோமா இந்த மாதிரி. இப்போ பாருங்க, கொஞ்சமாக இறுகி வந்து கொண்டு இருக்குது. இன்னும் நல்லா கிண்டோணும். இன்னும் வேலை இருக்கு நண்பர்களே. இப்போ தான் லைட்டாக ஆரம்பிக்குதுனே விட்டு சாதுவான ஒரு இது ஒன்று வருது. இப்போ பாருங்க, சாடியாக இறுகி வந்து கொண்டு இருக்கேனே விட்டு. ஆனால் இன்னும் வேலை இருக்கு. என்ன இப்போ தான் ஆரம்பம்.
பாருங்க இன்னும் கிண்டி கொண்டே இருக்கணும். ஆக கஷ்டமெல்லாம் இல்லைன்றீங்களே ஆக்கள் சொல்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக. இப்போ பிரச்சனையில் கணக்கான பதம் பிறகு இன்னொரு ஆள் தேவை கண்டிப்பாக. என்ன ஒரு ஆள் தான் எப்படிங்க? இப்போ பாருங்க வந்து கொண்டிருக்கு பதம். ஸ்பெச்சுலாவால் இப்படி வளைச்சி விடுவோம். பாருங்க கணக்காக வந்து கொண்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த சட்டியில் ஒட்டாமல் விழுகுது பாருங்க. எப்படி இப்படியே வலிச்சு விட்டு கொண்டிருக்கணும். இனி வந்து கொஞ்சமாக சவ்வரிசி சேர்ப்போம். இதோட கஜுவையும் சேர்ப்போம். இப்பயே சேர்த்தா தான் அந்த எண்ணெயோட சேர்ந்து அப்படியே பொரிப்பட்டு கஜு நல்லா வரும். இந்த மாதிரி இப்போ பாருங்க எண்ணெய் வருது இங்கே பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இப்படி கிண்ட வந்து கொண்டு இருக்கும். மண் எடுக்கணும் நாங்கள். இந்த தொதோல்கின்றது வந்து முல்லைத்தீவு தேங்காய் நண்பர்களே. இப்போ இதில் வந்து இன்னும் வரணும் கிண்டோணும். நாங்கள் இந்த கரண்டியில் இருக்கிறத வலிச்சு போடுறோம். இப்போ தொதோல் ரெடி ஆகிட்டு பாருங்க இறக்க போகிறோம். அதுங்க எண்ணெயை கொண்டு வாங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு இதுதான் பதம். சட்டியில் ஒட்டாமல் இப்படி வரணும். தாங்க ரேக்கு மாற்றுவோம். இந்த எண்ணெயை கொஞ்சம் இதுக்கு வடித்து ஊற்றிட்டு இதுக்கு ஊற்றுங்க. எண்ணெயை பார்த்தீங்களா இன்னும் வரும் ட்ரேயிலையும். அது பிறகு கடைசியாக நாங்கள் வடித்து எடுக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி சமப்படுத்தி விடுவோம். நீங்கள் வாழையில் இருந்தால் வாழை இலையால் கூட அப்படி செஞ்சு விடலாம், நேராக்கி விடலாம். இங்கே பாருங்க இவ்வளோ எண்ணெய் வருதுண்டு. அது அப்படியே பிறகு நாங்கள் வடித்து எடுக்கலாம். இப்போ அவசரப்பட்டோம்னா சுட்டு கையெல்லாம் சுட்டுரும். அதில் கொஞ்சம் நேரம் விட தண்டை பாட்டில் அந்த ட்ரேயில் இறங்கி வரும். இது செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் சாப்பிடத்தான் இன்னும் நல்லா இருக்கும். உடனே சாப்பிடக்கூடாது. தொதோல் ரெடி ஆகிட்டு இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் எண்ணெய் வரும். இது இப்போ வெட்ட மாட்டேன். நல்லா அப்படி ஆறி செட் ஆகட்டுக்கும். காலையில் தான் நான் இதை வந்து வெட்டி பார்ப்பேன். தொதோலை காலையில் வெட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன்னா. இப்போ தொதோலை வந்து வெட்டுவோம் வாங்க. நேற்று இரவு செய்த நான் இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிட்டுது. நான் வந்து இப்போ தான் காலையில் தான் வெட்ட போகிறேன். பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கு தொதோல். வாசமே வாசம். அப்படி ஒரு வாசம் நண்பர்களே தெரியுமா? சூப்பர் வாசமாக இருக்குது. இந்த ஓடர் கண்டபடியாக நான் அப்படியே துண்டா வெட்ட போகிறேன். ஓகே இப்போ இது ரெண்டாக விட்டுவோமே. விட்டு எங்களுக்கும் வருமா? வரும் ஆனால் வராது. இங்கே பாருங்க. $600. ஓகே 1 கிலோ கேட்டவே 1 கிலோவும் 195 கிராம் கூட இருக்குது. சரியா? 5 கிராம் கூட இருக்குது. 200 கிராமுக்கு 5 கிராம் கூட இருக்குது. ஓகே சாப்பிட எடுக்கும். இங்கே பாருங்க எங்களுக்கு இது ஒன்று சாப்பிடு பார்ப்போம். இப்படி இருக்கு. இப்படி இருக்கணும் தொதோலண்டா. இப்படி இருக்கணும் நண்பர்களே. சூப்பராக இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்க. சில பேர் சீனியும் போடுவீனா. நான் சீனி போடல. சர்க்கரையே காணும் கணக்கான இனிப்பாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. எந்த சாப்பாடும் எங்களோட வீட்டில் எங்களோட கையால் செஞ்சு சாப்பிட்டேக்கா அதுக்கு ஒரு தனி சுவையும் இருக்குது.
தனி மரியாதையும் இருக்குன்னு அந்த மாதிரி தாங்க. கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்கள் டக்குன்னு செஞ்சு பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யலாம். தொதோல் செய்கிறது ஆகப்பெரிய அவ்வளோ கஷ்டமெண்டெல்லாம் இல்லை. நினைச்ச உடனே செஞ்சிடலாம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்டா. அப்படியே தித்திப்பான சுவையாக இருக்குது. நாக்கில் சுவை நின்று நாட்டியம் ஆடுது நன்றிகளே, அப்படி நல்லா இருக்குது.